நிர்வாகிகளை இழிவுபடுத்தியதால் திருத்தணி தாவேகா வேட்பாளர் சத்யகுமாரை மாற்ற வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தேர்தல் பணிகளை புறக்கணித்து வரும் நிலையில் சத்யகுமார் திருத்தணி வீதிகளில் தனியாளாக நடந்து சென்று வாக்கு சேகரிக்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இந்த தாவேகாவின் உட்கட்சி பூசல் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தாவேகா தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது? வணக்கம். சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி 234 தொகுதிகளில் முறை கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் வழக்கறிஞர் சத்யகுமார் போட்டியிடுகிறார். சத்யகுமார் திருத்தணியில் உள்ள இளைஞர்கள் கஞ்சா பாத்திகள் மற்றும் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று கொச்சைப்படுத்தி பேசியதாகவும், நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தனி ஒருவராக சென்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும், தொடர்ந்து இவர் வேட்பாளராக இருந்தால் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில் இன்று தாவேகா வேட்பாளர் சத்யகுமார் திருத்தணி நகரம் முழுவதும் தனி ஒருவராக வியாபாரிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பின்னர் சாலையில் நின்று கொண்டும் இருசக்கர வாகனத்தில் செல்வதுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தற்போது பரபரப்பாகி பேசும் பொருளாகியுள்ளது. தாவேகா சார்பில் நிற்கப்பட்டு இருக்கும் வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் யாரும் செயல்படாததால் தாவேகா வேட்பாளர் தற்போது தன்னிச்சையாக சாலையில் தனி ஒருவராக நின்று வாக்கு சேகரித்து வரும் சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.